கடலைப்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம். இந்த உளுத்தம்பருப்பு 1 கப்பு நான் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வருங்க. அடுப்பை பெருசாகவே வைக்கக்கூடாது. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என் சேனலில் எல்லா வீடியோஸும் சமையல் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அந்த உளுத்தம்பருப்பை நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடி செஞ்சிங்கன்னா ஒரு இட்லி கூட நமக்கு மீறாது. வீட்டில் நம்ம செய்யும் போது இந்த பொடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த இது பொட்டுக்கடலை வந்து சேர்த்திங்கன்னா ஒரு கூடுதல் டேஸ்ட்டு